ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் 19 புனித சூசேப்பர் திருநாள். சூசேப்பர் வளங்களை வளர செய்பவர். வளங்களை வளர செய்பவர் புனித சூசேப்பர். இவரோட திருவிழா மார்ச் 19 கொண்டாடுவோம். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம், அவரை பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வளங்களை வளர செய்பவர் புனித சூசேப்பர். சூசேப்பர் திருநாள் மார்ச் 19 கொண்டாடுறோம். இந்த மார்ச் 19 சூசேப்பர் திருநாள். வளங்களை வளர செய்பவர் புனித சூசேப்பர். வாழ்வது ஒரு முறைதான், அதை வரலாறு வாழ்த்தும்படி வாழ்வோம் என்பதற்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் நம் விழா நாயகன் புனித சூசேப்பர். இவர் தாவீது மரபில் வந்த யாக்கோபின் மகன், விசுவாசத்தின் தந்தை, ஆபிரகாமின் 41வது தலைமுறை, இறை இயேசுவின் மண்ணுலக தந்தை. யோசேப்பு நீதிமானாய், நேர்மையாளராய், ஞானமுள்ளவராய், தாழ்ச்சி உடையவராய் விளங்கினார். அதனால் இறைவன் அவரை உயர்த்தி கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாய் தேர்ந்து கொண்டார். வானதூதர் அவரிடம் கனவு வழியாக பேசியபோது கூட அதை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு மரியாவையும் இயேசுவையும் தம் இறுதி நாள் வரை பாதுகாத்து பராமரித்தார். தான் இறை இயேசுவின் தந்தை, கடவுள் தம்மை பாதுகாப்பார் என்றில்லாமல் தன் கடின உழைப்பை வெளிப்படுத்தி தன் மகனுக்கும் தச்சு தொழிலை கற்றுக் கொடுத்து உழைப்பாளர்களின் தந்தையானார். இதனால் 1955 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் உழைப்பாளர் சூசேப்பர் தினம் என மே 1 அறிவித்தார். உண்மை, நேர்மை, கடின உழைப்பு, சகோதரத்துவம், தெய்வ பயம், பொறுப்புள்ள தந்தை, இவற்றிற்கெல்லாம் ஒரே எடுத்துக்காட்டு புனித சூசேப்பர். இவருடைய தன்னிகரில்லா தியாகம், இறைப்பற்று, பிறர் சிநேகம் இவரை இயேசுவை தாங்கும் பேறு பெற்றவராக உயர்த்தியது. பழைய ஏற்பாட்டு பின்னணியில் நேர்மையாளர் என அழைக்கப்பட வேண்டுமானால் அவர் சட்ட நெறிமுறைகளையும் விதிமுறைகளையும் நுணுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். யோசேப்பு நேர்மையாளராக இருந்தபோதிலும் சட்டத்தை விட மனித நேயமே உயர்ந்தது என உணர்ந்து மரியாவுக்கு தீங்கிழைக்காத நல்ல மனிதனாக, பொறுப்புள்ள கணவராக, சிறந்த நீதிமானாக, எதிர்நோக்கு பார்வை உடையவராக, பிறர் மனம் அறிந்து இறை திட்டத்தை செயல்படுத்துபவராக இருந்தார். சூசேப்பர் படிப்பின் பாதுகாவலர், கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர், நோயுற்றோருக்கு ஆறுதல், நன்மரணத்திற்கு மாதிரிகை. அநீதியும் பொய்யும் புரட்சியும் நிலவும் இந்த உலகிலே உண்மைக்கே உலை வைக்கும் இந்த கலாச்சாரத்தில் புனித சூசேப்பரை போல் உத்தமராய் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.